காசி விஸ்வநாதர் கோவில் கோபுர ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வெளியே வெயில் கொளுத்தினாலும் தென்காசி கோபுர வாசலில் நுழையும் போது ஜில்லென்று காற்று வீசுவதற்கு பின்னால் ஒரு புவியியல் ரகசியமே இருக்கு. கேரள எல்லையான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆரியங்காவு கணவாய் வழியாகத்தான் அரபிக்கடல் காற்று தமிழகத்திற்குள் நுழைகிறது. பராக்கிரம பாண்டிய மன்னன் அந்த குளிர்ந்த காற்று நேர்கோட்டில் வந்து கோபுர வாசலை தாக்கும்படி திசையை துல்லியமாக கணக்கிட்டு கட்டியுள்ளார். பறந்து வரும் காற்று கோபுரத்தின் குறுகிய சன்னல் மற்றும் வாசல் வழியே புகும்போது வெஞ்சுரி விளைவு, அதாவது வென்டியூரி எஃபெக்ட் காரணமாக வேகமாக உள்ளே நுழையும் போது முகத்திலும் பாதியை கடந்ததும் பின்புறமும் சுழன்றடிக்கிறது. இயற்கையின் காற்றை அப்படியே தன் கட்டிடக்கலையால் உள்வாங்கி இடித்தாங்கி தொழில்நுட்பத்தையும் சேர்த்து தமிழன் உருவாக்கிய பிரம்மாண்ட பொறியியல் அற்புதம் இந்த 180 அடி ராஜகோபுரம். இன்னும் இந்த மாதிரி நிறைய புதிய தகவல்களுக்கு நம்ம பக்கத்தை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க.